ஒரு கப் பச்சரிசி இருந்தால் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் செய்யலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து லைட்டாக அலசிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்ச பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடி விட்டு சேர்த்துக்கிறேன். இது அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ அரிசியில் 4 டேபிள் ஸ்பூன் சாதம், 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக 2 சில்லு அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்ததை மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் அரிசி எடுத்த கப்பிலே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிச்ச உடனே இப்போ இதை எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு ஆப்ப சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை சேர்த்துட்டு மேலாக லைட்டாக தேங்காய் எள்ளு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மூடி வச்சு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக வைங்க. நல்லா ஒரு பக்கெட்டு வந்தோன்னா மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துட்டு மறுபக்கெட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கெட்டு நல்லா மாற்றி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் ரெடி. அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனால் சாப்பிட சாஃப்டாக இருக்கும்.